மாதிரியான வைப் இருக்கு? சோ எக்ஸைட்டிங். எடுத்தா படம் இப்படி எடுக்கணும்ல அப்படின்னு இப்பதான் தோணுது. ஆக்சுவலி வந்து from the world of படச்சென்னைங்கும்போது every fans are excited. அந்த ஒர்க் பண்ணவங்களா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கு? வெரி வெரி எக்ஸைட்டிங். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2011ல ஏடியா ஜாயின் பண்ணும்போது ஆக்சுவலா சிம்பு சாரோட தான் அவர் படம் பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற வேற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி திஸ் இஸ் ஹேப்பனிங். ஐம் வெரி எக்ஸைட்டட். ஆனா ஃபேன்ஸோட வைப் பார்க்க எப்படி இருக்கு? அது இவ்வளவு சத்தம் எக்ஸைட்டா இருக்கு. எப்பவுமே ஒரு கல்ட் ஃபேன் இருக்கு. இந்த ஃபேன் சவுண்ட் எல்லாம் கேட்க எப்படி இருக்கு? அதான் நாங்க எடுக்கிற படத்துக்குலாம் இந்த மாதிரி வைப் வராதுன்னு சேடா இருக்கு. பட் திஸ் இஸ் சோ எக்ஸைட்டிங். இந்த காம்போ எப்படி இருக்கு? வெற்றி மாறன் நானி இந்த காம்போ எப்படி? சவுண்ட் சோ அமேசிங். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு என்னால பிக்சரே பண்ணி பார்க்க முடியல. பட் பார்க்கும்போது பயங்கரமா ஒர்க் ஆகுது. யா சூப்பரா இருந்துச்சுடா, பக்காவா இருந்துச்சுடா. ப்ரோமோ ஃபயரா இருக்கு. எதிர்பார்த்த அந்த மாதிரி இருந்தா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, செம்ம சாட்டிஸ்ஃபைடு. காம்போவே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, எல்லாமே பக்காவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வடச்சென்னை வருஷம் தான் சரிங்களா. ஸோ படம் இந்த ப்ரொமோ படம் எடுக்கிறதுக்கே தனுஷ் சைட்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஆனால் இந்த ப்ரொமோவில் நெல்சன் கிட்ட தனுஷ் சிம்பு சொல்கிறாரு, சிம்மான சொல்கிறாரு, தனுஷை எனக்கு பதிலாக போடுங்க, என் கதைக்கு தனுஷ் ஹீரோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு சொல்லிக்கிறாரு. லோக்கல் பாஷையில் பேசுகிறாரு சிலம்பரசன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிலம்பரசன் அந்த பங்கு கெட்டப்பில் கத்தி வடச்சென்னைக்கு தூக்கி சாப்பிட போகுது இந்த படத்தை. வடச்சென்னை ரெக்கார்டை பிரேக் பண்ணோம். வெற்றி மாறன் தாறுமாறு மியூசிக் சொல்ல தேவையில்ல. அனிருத்து ஃபர்ஸ்ட் டைம் சிம்பு கூட இணைகிறாரு. பீப் சாங்குக்கு போட்டாரு, இட்டு குத்துது. அதோட இதுதான் தாறுமாறா இட்டு கொடுக்க போது. 10 வருஷம் படம் ரிலீஸ் ஆகும்போது தாறுமாறு தான். ப்ரோமோ பார்த்தோம், வேற லெவலில் இருக்கு. பிளாஸ்ட் ஆயிடுச்சு, தொண்டெல்லாம் கட்டிச்சு. ப்ரோமோ நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேற லெவலில் இருக்கு. தீபாவளி வந்தாலே எஸ்டிஆர் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. படம் வந்துச்சுன்னா மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது வந்து அனிருத்தா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. அனிருத் வேற லெவல்ல போட்டிருக்காரு. தானு எங்களுக்காக 3 வாட்டி வந்து கேட்டு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற லெவல்ல ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. 2வது டைம் வந்து எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி தானு சொல்லி நார்மலா பார்த்தோம். 3வது வாட்டியும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோமோல தனுஷை பத்தி பேசியிருக்காரு, தனுஷை பத்தி எஸ்டிஆர் பேசியிருக்காரு. நல்லா இருக்கு. வேற அது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது சொல்ல உடனே தியேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. இந்த சண்டை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா சண்டைலாம் இல்லை. ஃபேன்ஸுக்குள்ள என்னைக்குமே சண்டை வராது. படத்துல தான் சண்டை வரும்போது ஃபேன்ஸுக்குள்ள சண்டை வராது. படம் வந்து வடச்சென்னை ஃப்ரீகோல்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் வந்து வடச்சென்னை நேமே போட்டிருக்காங்க, நேம் கார்டே போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்கு ட்ரெய்லர், சூப்பர். ஒரு ராவான சிம்பு படம் பார்க்கணும்னா ரெடியா இருங்க வந்து, சரிங்களா. மியூசிக் சும்மா தெறிக்க 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 அனிருத்தனமோ இவ்வளவு நாள் ஒரு மண்டையில இருக்க எல்லா மியூசிக் உள்ள தூக்கி போட்டிருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு மியூசிக்கை பார்த்ததே இல்லை. சிம்போட செகண்ட் லுக்காண்டி வெயிட் பண்ணுங்க, சரியானது. நீங்க பாத்துட்டீங்களா? என்ன பார்க்கல நினைக்கிறேன் வந்து செகண்ட் லுக் சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஃபைனலா ரா வடச்சென்னை இஸ் வெயிட்டிங். அதுங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போதான் அண்ணன் சொல்லிட்டு போனாரு பூசுரேஷன், அவரும் வந்திருக்காரு. அவர் வழியில நாங்களும் வந்திருக்கோம். என்ன சொல்றது, தமிழ்நாடோட அரசன் சிலம்பரசன் தான். அண்ணன் ஐயா வந்து அவர் வந்து பெத்தெடுத்து 3 மாசம் குழந்தைலேருந்து வந்திருக்காரு. அது ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுவாருங்க, அவ்வளோதாங்க. அவர் சொன்னார் இல்லைங்க, 4 பேருக்கு வந்து என்ன நடிச்சா வந்து பார்த்தா போதுனாரு. இந்த 4 பேருங்க பார்த்தீங்களா, இதுதான் அவரு. கண்டிப்பா அவர் தான். இதை வந்து நாங்க சொல்லி அது வந்து நான் சொல்லி ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. நீங்க கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட்டம் நிக்குதுல, அதுதான் ஒரு மாசு. அவர் மார்க்கெட்டிங்லாம் பண்ணல, அவர் பேரை கேட்டா வந்து நிற்பாங்க, அவ்வளோதான். அனிருத் மியூசிக் பற்றி எல்லாரும் சும்மா சனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சனா மாதிரி இருக்கா இல்லையான்னு கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு இதில் அனிருத் அதை விட நல்லா யூனிக்காகவே போட்டிருக்காரு. நல்லா நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். இந்த காம்போ எவ்வளவு எக்ஸைட்டிங்? எனக்கு வந்து நான் வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன், சிம்புக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து வடச்சென்னை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இவங்க 2 பேர் தான் சேர்ந்து பண்ணியிருக்க வேண்டியது. அப்போ நடக்கல, இப்போ நடக்குதுங்கும் போது வெரி எக்ஸைட்டட். அனிருத் அவர்கள் ஆட் ஆனா தெரிஞ்சாரு. இது கொஞ்சம் ரொம்ப ஆஃபாக தான் இருந்துச்சு. பட் நான் ப்ரோமோவில் வெரி ஜஸ்டிஃபைங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது என்னடா செட் ஆகாதோன்னு நினச்சேன். பட் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. பயங்கரமாக 5 வாட்டி பார்த்துட்டேன், இன்னமும் பார்க்க போகிறேன், பார்ப்போம்.